அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதி வ அலா ஆலி முஹம்மதி வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹ். அல்லாஹும்ம ஃபக்கிஹ்னா ஃபித்தீன் வ அல்லிம்னல் குர்ஆன வல் ஹிக்மத. கல்வி இஸ்லாத்துடைய உயிர். கல்விக்கு உருவம் உண்டு. என்னையே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், கல்வியின் தலை பணிவு. கல்வி அறிவும் தகுதியும் கூடும்போது பணிவு அதிகமாக வேண்டும். உதாரணமா தீப்பெட்டியும் தீக்குச்சியும் எடுத்துக்கொண்டமாக்கும் ரெண்டும் பேசிக்கிருச்சான். தீக்குச்சி தீப்பெட்டி நீனு நானும் ஒரே மாதிரிதான் இருக்கிறோம். நீனும் எரியிற, நான் எரியறதுக்கு தான் இது பண்றேன். ஆனா நீ உரசுனா அப்படி இருக்கிற, நான் மட்டும் எரிஞ்சு போயிடுறேனே அப்படின்னு சொல்லி தீப்பெட்டிட்ட தீக்குச்சி கேட்டதான். அதுக்கு தீப்பெட்டி சொல்லிச்சான், உன் தலையில் சற்று கனம் உள்ளது அல்லவா, அதனால நீ எரிந்து விடுகிறாய். தீக்குச்சி தலையில கொஞ்சம் கனமா எரிபொருள் இருக்கு இல்லையா, அதனால நீ எரிஞ்சு போயிடுற. அந்த தலை கணம்ங்கிறது மனுஷரை எரிச்சு அழிவில ஆழ்த்தி விடும். அதனால நம்மதான் பெரிய ஆளு, நமக்கு எல்லாமே தெரியும், தகுதியிலையோ தரத்திலையோ அழகுலையோ செல்வத்திலையோ நம்மதான் சிறந்தவங்க அப்படிங்கறத நம்ம எண்ணவே கூடாது என்னைக்குமே. இப்லீஸ் அந்த மாதிரி நம்மதான் அறிவுல பெரியவன், நம்மதான் இபாதத்துல பெரிய ஆளுன்னு நினைச்சதுனாலதான் தன்னுடைய தற்பெருமையின் காரணமாக அல்லாஹுடைய கோபத்துக்கு ஆளாகி அல்லாஹுடைய வார்த்தையை மீறி நடந்ததுனால அவன் என்னாச்சு, அங்கிருந்து அல்லாஹ் அவனை தூக்கி எறிஞ்சான். அவனுடைய பணிவு இருக்கிறவங்கள்ட்டதான் கல்வியினுடைய தலை என்னைக்குமே நிமிர்ந்திருக்கும். இப்லீஸ் இந்த தலைக்கணத்தினால இழிவடைஞ்சான். அதனால எந்த உயர்ந்த நிலைக்கு வந்தாலும் நம்மள்ட்ட தலைக்கணம் இருக்க கூடாது. அதே போல கல்வியுடைய கண்ணு அப்படிங்கிறது, எந்த கல்வியில் பொறாமை இல்லையோ அதுவே கல்வியுடைய கண்ணு. பொறாமை அப்படிங்கிறது நம்ம அடுத்தவங்களை விட நம்ம மேல வரணும்னு நினைச்சு நம்ம உழைக்கிறது பொறாமை கிடையாது. அவங்கள எப்படியாவது கீழே இறக்கணுங்கிறதுக்கு வேலை பார்க்கறாங்க இல்லையா, அதுதான் பொறாமை. அதனால ஒரு மனிதரை அடித்து கெடுக்கும் விஷயம் என்று நமக்கு தீமையை தான் விளைவிக்கும். ஒருவருடைய கல்வி வளர்ச்சி பற்றி பொறாமை நம்ம கொள்ளவே கூடாது. ஆமை வந்தா வீடு உருப்படாதுன்னு சொல்லுவாங்க. அந்த ஆமைங்கிறது இல்லாமை, இயலாமை, போராமை, கல்லாமை, அந்த மாதிரி ஆமைகள் தான். அதனால எந்த இடத்துல பொறாமை இருக்குமோ அந்த இடத்துல எல்லாமே அழிவுக்கு உள்ளானதாகவே ஆகிவிடும். அதனால பொறாமை இல்லாத கல்வி நமக்கு இன்ஷா அல்லாஹ் வேணும். அது மாதிரி நம்ம கல்வி பயன் தரக்கூடிய கல்வியா இருக்கணும். பயன் தரக்கூடிய கல்வி அப்படின்டா, இப்ப உதாரணத்துக்கு நம்ம ஹதீஸ்லயும் சரி, நம்ம குர்ஆன் வசனங்கள்லயும் சரி, ஒரு நிலத்தை எல்லாம் எடுத்துக்காட்டா நமக்கு சொல்றான். பாலை நிலம், சதுப்பு நிலம், நல்ல விளைச்சல் நிலம். பாலை நிலம் மழை பெஞ்சா அந்த மழையை அது தன்னுக்குள்ள இருக்கிறவும் செய்யாது, அது அதை புல் பூண்டு எதுவுமே விளைவிக்கும் செய்யாது, பாலையாதான் இருக்கும். அதே மாதிரி ஒரு நல்ல சதுப்பு நிலம் எடுத்துட்டோமாக்கோ அது என்ன செய்யும், தண்ணியை உள்ளக்க உறிஞ்சி அது மேலையும் தண்ணி நின்று குளம் நின்று குளத்துல நீர் தேங்கி நின்று அது மக்களுக்கும் விலங்குகளுக்கும் உதவியா இருக்கும். அதே போல நம்ம விளைச்சல் நிலம் அப்படின்னு பார்த்தோமாக்கும் அது தண்ணியை உறிஞ்சி அந்த தண்ணியில இருந்து விலங்குகளுக்கு மனிதர்களுக்கு தேவையான தாவரங்களை வளர செய்யுது. அது போலதான் ஒரு மனிதன் தன்னுடைய படிக்கக்கூடிய கல்வியில தானும் பயன்பெற்று மற்றவர்களுக்கும் அதை கத்துக் கொடுத்து பயனடைய செய்யணும். அதை விட்டுட்டு பாலை நிலம் போல நம்மளும் படிக்காம மற்றவர்களுக்கும் பயன் தராம அந்த கல்வியை பயன்படுத்தாம நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அதனால கற்ற கல்வியை இந்த 2 வகை நிலத்தை போல ஒரு மனிதன் இருந்து என்ன செய்யணும், கல்வியின் மூலம் நாமும் பயனடைந்து மற்றவர்களுக்கும் பயனடையக்கூடியவர்களா இருக்கணும். கல்வி எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் அப்படிங்கறத நம்ம இஸ்லாத்துல பல வழிகள் நமக்கு உணர்த்திருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கூறினார்கள், கல்விக்கு காது உள்ளது, அதை சரியா விளங்கி கொள்வதுதான் கல்வியுடைய காது. 8 விஷயங்கள் வருவதற்கு முன்னால 8 விஷயங்கள் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம் கல்வியை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அவசியம் மிக அவசியம், நெருக்கம் மிக நெருக்கம், கஷ்டம் மிக கஷ்டம், ஆச்சரியம் மிக ஆச்சரியம். அவசியம் அப்படின்னு பார்த்தா ஒரு மனிதனுக்கு இபாதத் ரொம்ப அவசியம். அந்த இபாதத்து என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு, இபாதத் செய்யறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதை விட மிக அவசியம் பாவத்தை விட்டுறணும். நம்ம மாட்டுல ஈமான் கொண்டு இபாதத் பண்ணிட்டு பாவங்களை செஞ்சுக்கிட்டே இருந்தா நம்ம செய்யக்கூடிய அமல் பூரா என்ன ஆயிரும், குறைஞ்சு போய் அழிஞ்சு போயிரும். அதனால மிக அவசியங்கிறது நம்ம பாவத்தை செய்யறத நம்ம விடுபட்டுறணும். அதுக்கடுத்து நெருக்கம்ங்கிறது கியாமத்து நாள் நமக்கு மிக அருகில் இருக்குது. கியாமத்து நாளுக்குடைய அடையாளங்களை நம்ம நிறைய பார்த்துட்டோம். நிறைய சின்ன சின்ன அடையாளங்கள் எல்லாமே வந்துருச்சு. ரசூலுல்லாஹ் சொன்ன அடையாளங்கள்
பெற்றோர்களை பிள்ளைங்க மதிக்காதுக, தகுதியற்றவர்கள் தலைவர்கள் ஆவார்கள், விபச்சாரம், மது, சூது எல்லாம் பெருகிவிடும். அந்த மாதிரி நிறைய அடையாளங்களை நம்ம வந்து பார்த்துட்டோம். ஆனால் அந்த மாதிரி கியாமத்து நாள் வந்து மிக நமக்கு நெருக்கத்தில் இருக்குது. மிக நெருக்கம் அப்படின்னு பார்த்தோமாக்கும் மரணம். கியாமத்து நாள் வர்றதை விட ஒவ்வொரு மனிதனுக்கும் மரணம் அவனோடய சேர்ந்து இருக்குது இல்லையா? எந்த நேரம் நமக்கு மௌத்து வரும் அப்படிங்கிறது தெரியாது. அது வந்து நமக்கு சீக்கிரத்துலேயும் வரலாம், 10 வயசுலேயும் வரலாம், 30 வயசுலேயும் வரலாம், 60 வயசுலேயும் வரலாம். அதனால் நம்ம மவுத்துங்கிறது நமக்கு ரொம்ப நெருக்கத்தில் இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம நல்ல அமல்களை நம்ம செஞ்சுக்கிறணும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கடுத்து கஷ்டம் அப்படின்னு பார்த்தா தனிமை வந்து எப்பவுமே வீட்டில் தனியாக இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய கஷ்டமான ஒரு இதுதான். அதே மாதிரி கபூரில் அதுக்கடுத்த தனிமைன்னு பார்த்தோமாக்கும் கபூரில் நமக்கு எதுவுமே இருக்காது. கபூரில் நம்ம தேவைக்கூடிய ஓதக்கூடிய குர்ஆன், நம்ம செய்யக்கூடிய நன்மை, அதுதான் நமக்கு ஒளியாகவும் விளக்காகவும் தென்றல் காற்றாகவும் நமக்கு இருக்கும். ஆனால் மிக கஷ்டங்கும் போது கபருக்கு எதுவுமே நம்ம கொண்டு போகாமல் போகிறோம் இல்லையா? எந்த நல்ல அமலையோ எந்த குர்ஆனுடைய சாட்சியையோ அந்த மாதிரி எந்த அமலையுமே கொண்டு போகாமல் ஒரு மனிதன் போனால் அந்த கபருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? மிக கஷ்டமாக இருக்கும். அப்போ ஒரு மனிதன் இறந்துட்டானா அவனுக்கு என்ன மதிப்பு இருக்குது? எந்த மதிப்புமே இருக்குது. இப்போ தலையை எடுத்துக்கோங்களேன். ஒரு ஆடோட தலை, புலியோட தலை, மனிதனோட தலை. இப்போ ஆடு தலை என்ன செய்கிறோம்? வித்துடுறாங்க, சமைச்சு சாப்பிட்றாங்க. புலியோட தலையை பாடம் பண்ணி அதை என்ன செய்கிறாங்க? அழகுக்கு வைக்கிறாங்க. அதே மாதிரி மனிதனுடைய தலை அப்படின்னு பார்த்தோமாக்கும் அது எதுக்கு பயன்படுது? ஒரு மனிதன் இறந்து போயிட்டா எதுக்குமே பயன்பட மாட்டான். அதை வந்து பேரை சொல்லி கூட இந்த எப்போ எடுப்பாக இவங்களான்னு கேட்க மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க? ஜனாசாவை எப்போ எடுப்பாங்க? ஜனாசான்னு பேரா போயிடும். அப்போ எந்த அளவுக்கு ஒரு மதிப்பே இல்லாதது மனிதனுடைய தலை. அப்போ குர்ஆனை விளங்கி ஓதக்கூடியவர்களா இன்ஷா அல்லாஹ் நம்ம வந்து இருக்கணும். அப்போ கல்வியுடைய கையை அதுக்கடுத்துன்னு சொல்றது பிறருக்கு நம்ம உதவி செய்தல். அதாவது ஒரு முக்மீனே எல்லா வகையிலையும் உதவி செய்யக்கூடியவர்களா இன்ஷா அல்லாஹ் வந்து இருக்கணும். அதே மாதிரி கல்வியுடைய கால் அப்படிங்கிறது கற்றுக் கொடுத்த ஆசிரியரை சந்திச்சு மரியாதை செலுத்துவது. அதாவது ஸ்கூல் டீச்சரோ காலேஜ் டீச்சரோ படிச்சு கொடுத்த உஸ்தாதுமார்களோ எங்கே பார்த்தாலும் என்ன செய்யணும்? அவங்களுக்கு ஒரு சலாம் சொல்லி நல்லா இருக்கிறீங்களா இல்லை ஒரு சலாம் சொல்றது அவங்களுக்கு நமக்கு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய மரியாதை. இப்போ அந்த மரியாதையை நம்ம வந்து செய்யணும் இன்ஷா அல்லாஹ். அடுத்து கல்வியினுடைய உயிர் அப்படி பார்த்தோமாக்கு ஒழுக்கம். கற்றபடி நடந்துக்கும் நற்றவற்று அறிஞராக ஒழுக்க சீலராக நேர்வழியில் நடப்பது, ஹலால் ஹராம் பேணுவது, இது எல்லாம் கல்வியுடைய உயிர் ஒழுக்கம். ஒழுக்கம் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய நடவடிக்கைகளில் மட்டும் இல்லை, நம்மளுடைய பார்வையில், பேச்சில், உணவில், உடையில, நடையில எல்லாத்துலேயுமே நம்ம ஒழுக்கத்தை பேணக்கூடியவர்களா இன்ஷா அல்லாஹ் நம்ம இருக்கணும். அது படைப்பினங்களில் சிறந்தவர் மனிதர்களில் சிறந்தவர் அறிவாளிகளில் சிறந்தவர் ஈமான் கொண்டவர். இமாம் ஹஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹ் கூறுகிறார்கள், ஒரு அரசர்கிட்ட ஒரு வைரம் இருந்துச்சான். அந்த வைர கற்களை பாதுகாக்க அது ஒரு தங்க பெட்டியில போட்டாராம். அந்த தங்க பெட்டியை பாதுகாக்க அது ஒரு வெள்ளி பெட்டிக்கல. அந்த வெள்ளி பெட்டியை பாதுகாக்க ஒரு செம்பு பெட்டியில, அந்த செம்பு பெட்டியை பாதுகாக்க ஒரு மண் பெட்டிய. அப்ப இதற்கு உதாரணமா அந்த வைரம் தான் ஈமானே. அந்த ஈமான பாதுகாக்க தங்க பெட்டியும் ஃபர்லான கடமைகளை நம்ம செய்யணும். அந்த ஃபர்லான கடமை தான் தங்க பெட்டி. அதை நம்ம பாதுகாக்க வெள்ளி பெட்டியான வாஜிபான விஷயங்களை நம்ம வந்து செய்யணும். அந்த வாஜிபான விஷயங்களை பாதுகாக்க செம்பு பெட்டி. செம்பு பெட்டிங்கிறது சுன்னத்தான விஷயங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த சுன்னத்தான விஷயங்களை நம்ம பேணணும். இந்த ஈமான், ஃபர்லு, வாஜிபு, சுன்னத்து இது அனைத்தையும் உள்ளடக்கியதை நம்ம பாதுகாக்க மண் பெட்டியான நஃபிலு, முஸ்தஹபு, நல் செயல்கள், நல்ல அமல்கள் இவற்றை நம்ம வந்து செய்யக்கூடியவர்களா இன்ஷா அல்லாஹ் இருக்கணும். இதெல்லாம் திருட வரக்கூடிய திருடன் தான் ஷைத்தான். இந்த ஷைத்தான் வந்து ஒரு பொல்லாத திருடனிடமிருந்து நம்ம வந்து ஈமானை காப்பாற்றி நல்லமல் செய்வதே நமக்கு சிறந்த இறை வழியாகும். 7 விஷயம் வர்றதுக்கு முன்னால நம்ம நல்ல அமல்களை செஞ்சிடணும். பணம், வறுமை, நோய், வயோதிகம், மவுத்து, அடுத்தது தஜ்ஜாலுடைய வருகை, கியாமத்து நாள். அதிக பணம் நம்மளை வந்தா நம்ம அமல் செய்யறதுல அசட்டையாக்கிடுவோம். வறுமை என்ன செய்யும்? நம்மளை சில தவறுகளை செய்ய வச்சிரும். நோய் நம்ம என்ன செஞ்சிரும்? நம்மளை இயலாமையாக்கி நம்மள்ட்ட ஒழுங்கா ருக்கு ஹஜ்ஜா செய்ய முடியாம ஆக்கிரும். வயசான பின்ன